வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆமுதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது ராகுலின் ஆவேசம் அரசியலா அக்கறையா என்பதை பற்றி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக ஆவேசமாக உரையாற்றினார். மக்களினுடைய வேலையில்லா திண்டாட்டம், மது பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை என்பதை பற்றியெல்லாம் பல பிரச்சனைகளை விளக்கி ஒரு ஆவேசமான ஒரு உரையை அந்த கூட்டத்தில் நிகழ்த்தினார். அந்த உரை உண்மையிலேயே மக்கள் மீதான அக்கறையிலா அல்லது அரசியலா என்பதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு இத்திண்ணையில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய குரடவுமான திருமதி விஜயதரணி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு என் ராமசுப்ரமணியன் அவர்களும், அதிமுகவிலிருந்து திரு கே சங்கரதாஸ் அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு எஸ் ஆரோக்கியம் அவர்களும் நமது திண்ணை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு ராமசுப்ரமணியம், ராகுல் காந்தியினுடைய இந்த தமிழக வருகை பற்றி உங்களுடைய சுருக்கமான கருத்து. ஒரு அரசியல் தலைவர், அது ஒரு மிக மிக முக்கியமான அரசியல் தலைவர். அவர் ஒரு பிரதேசத்துக்கு வருகின்றார், ஒரு மாநிலத்துக்கு வருகின்றார் என்பது அது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒரு விதமான அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு இடத்துக்கு போவது, மக்களுடன் கலந்து பேசுவது, அந்த ஊழியர்களுடன் பேசுவது, தலைவருடன் பேசுவது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த விதத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டபடி இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அந்த அவங்களுடைய கட்சி தொண்டர்களை பார்ப்பது, பேசுவது என்பது ஒரு நியாயமான ஒரு செயல்பாடு தான். நான் எடுத்த உடனே ராகுல் காந்தி இங்கே வந்ததை பற்றி நான் குறை சொல்வது என்பதை விட சில நிறைகள்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் பார்க்க வேண்டும், அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். முதல்ல நாம் காமராஜரை பற்றி மறந்து போன இன்றைய தலைமுறைக்கு தெரியாது காமராஜர் யார் என்பது. ஏன்னா நான் அவருடன் பழகி பேசி எல்லாம் இருக்கின்ற ஒரு மனிதன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான ஒரு நேஷனல் ஐகான் அவர் காமராஜர். அவரை பற்றி பேசியிருக்கின்றார். அவருக்கு அதை பற்றி பர்சனலாக அவருக்கு பழக்கம் இல்லைன்னா கூட அவருக்கு அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார்கள், அதை பற்றி நன்றாக எடுத்துரைத்திருக்கிறார். அடுத்த சுற்றில் பேசுவோம். திரு சங்கரதாஸ், உங்களுடைய பார்வையில் என்ன அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், ஆட்சியாளர்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சு பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அது இளங்கோவனுடைய வாய்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது இளங்கோவன் இப்போ கருணாநிதி எழுதி கொடுக்குறத இளங்கோவன் அறிக்கையாக விடுறாருன்னு நான் சொல்லலை. கோவை செல்வராஜ் அவங்க காங்கிரஸ்காரே அறிக்கை விட்டுக்கிறார். அவருடைய அறிக்கையே கிடையாது, இது அறிவாலயத்தில் தயாரிக்கப்படுற அறிக்கை தான் இவர் கொடுக்குறாருன்னு. அதே அறிக்கையை தான் இப்போ அவர் என்ன அந்த காரணத்தினால என்னமோ தானே உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவரை ஒரு சஸ்பெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது சஸ்பெண்ட் எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்க. அவர் ஒன்றும் வேறு கட்சியில் வெளியேறி வரலையா, ஜாயின் பண்ணலையா, ஸ்டில் காங்கிரஸ் தானே இருக்கார். அவர் தான் அந்த உண்மையை சொல்கிறாரு. அதே வழியில் தான் இவர் சொல்கிறாரு. முதலமைச்சர் போன வாரம் கூட எல்லா திட்டங்களையும் திறந்து வச்சுட்டு தான் போனாங்க. உடம்பு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு அறிக்கை கேட்குறீங்க. இப்போ ஸ்டாலின் கூட்டத்துக்கு போனார் புது சத்திரத்துக்கு. வரும்போது ஜெகத்ரட்சியன் ஹோட்டலில் படுத்துக்கிட்டார் உடம்பு சரியில்லைன்னு. பாண்டிச்சேரியில் அக்காடில் என்ன உடம்புன்னு அறிக்கை கொடுத்தாரா? அறிக்கை கொடுத்தாரா? எல்லாரும் இப்போ ஜனாதிபதி ராகுல் குறிப்பிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஆட்சியாளர் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஆட்சி புரிகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு நீங்கள் மீடியாஸ் தானே? ஆமாம். அலுவலகம் போகிறாங்களா போகலையா? சொல்லுங்க. இன்னும் கிளார்க்கா கும்பஸ்தா அண்ணாட அலுவலகம் போவா? பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பல கழக பண்ணியிருக்கோம், ஆட்சி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஒர்க்கை ஒரு அதிகாரி கொடுத்துட்டு வராங்கன்னா அதை கம்ப்ளீஷன் பண்ண அப்புறம் அவங்க அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுவாங்க. அதிகாரி பின்னாலே தெரிஞ்சுன்னு போவாங்களா ஒரு முதலமைச்சர்? அது முடிஞ்சால் தான் போவாங்க. ஒரு நிர்வாகம் செயல்படுறதுல பலவித மல்டி ஆக்ஷன் இருக்குது. பின்னாலே அலைஞ்சு என்ன ஆக போகுது? இல்லை, இதுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திரு ஆரோக்கியம், அதாவது ஒரு மது கொள்கையை பற்றி ஒரு விளக்கமான ஒரு உரையை ஒரு ஆவேசமாக பேசியிருக்கார் ராகுல் காந்தி. அதாவது இன்னைக்கு மது கொள்கையை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவாகட்டும் அல்லது உங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியாகட்டும், 2 கட்சிகளுமே மதுவுக்கு எதிரான போராட்டங்கள், உங்களுடைய கட்சி கொள்கையிலேயே முதல் கொள்கையாக மதுவை நாங்கள் ஒழிப்போம் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. அவருடைய இந்த பேச்சு எதை காட்டுகிறது? ராகுல் அவர்களுடைய மது கொள்கையை பற்றியான பேச்சு. அவர் சொல்லுகிறார், மக்களுடைய நலன் சார்ந்த மது கொள்கைகளை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று. ஏறக்குறைய 35-40 ஆண்டுகள் இந்தியா முழுக்க ஆட்சி செய்த பிறகு இப்பொழுது ஒரு ஞான உதயத்தின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதாகவே இந்திய ஜனநாயக கட்சி கருதுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கூட்டணியைச் சேர்ந்த பல கட்சிகள் மது கொள்கையை பற்றி விரிவாக பேசியிருந்தாலும் அவர்கள் எப்போது பேசினார்கள் என்பது மிக முக்கியம். அது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தளவில் எங்களுக்கு மிக தார்மீகமான உரிமையும் கடமையும் இருந்ததன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியை தோற்றுவித்த அந்த காலத்தில் அவருடைய முதல் கொள்கையாகவே மது ஒழிப்பு கொள்கையை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும், லஞ்ச ஒழிப்பை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற முத்தான கொள்கையோடு கட்சியை தொடங்கியவர்கள். மற்றவர்களெல்லாம் கட்சி தொடங்கிய பிறகு காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்றாற்போல் ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்கு ஏற்றாற்போல இந்த கொள்கையை மாற்றி மாயஜாலம் செய்வதாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே என்னை பொறுத்தளவில் இந்திய ஜனநாயக கட்சிக்குத்தான் தமிழகத்தில் தற்போதைக்கு மது கொள்கையை பற்றி பேசக்கூடிய தகுதியும் தார்மீக உரிமையும் இருக்கிறது. அப்படி சொன்னால் நம்புவார்கள். மற்றவர்கள் மது கொள்கையை பற்றி பேசுகின்ற பொழுது மக்கள் முழுமையாக நம்புகிறார்களா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கு. திருமதி விஜயதரணி, உங்களுடைய பார்வையில் அதாவது மதுக்கொள்கையை பற்றி இன்றைக்கு ஏன் ராகுல் இங்கு பேச வேண்டும்? ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்னைக்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லா கட்சியிலும் மது இன்னைக்கு எதிரான ஒரு போராட்டமா. ஆனால் காங்கிரஸினுடைய துணைத் தலைவர் ராகுலுக்கு ஏன் மது மேல் இவ்வளவு ஒரு கோபம்? ஏன்னா கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் நீங்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க. அந்த மாநிலங்களுடைய உங்களுடைய மதுக்கொள்கை எப்படி இருக்கு? விவசாயிகளுடைய பிரச்சனை எப்படி இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் சரத்பவாருடைய கூட்டணி, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கு. அங்கே விவசாயிகளுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, தற்கொலைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது உங்களுக்கு புள்ளிவர கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு வச்சது இந்த 2 கொள்கைகளை இங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன ராகுல்? இல்லை, முதலாவது உங்கள் தலைப்பு ராகுலின் வருகை என்பது அரசியலா இல்லை அக்கறையான்னு கேட்டிருக்கீங்க. மக்கள் மீதான அக்கறை இரண்டையுமே நாம் பார்க்க வேண்டும். ஒன்று நிச்சயமாக மக்கள் மீதான அக்கறை தான். அது முதலாவது அது நிற்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக நீங்கள் போட்டிருக்கீங்க, அது முதல்ல போட்டுக்கணும். அடுத்தது அரசியலும் கூட அரசியல் மாற்றம் என்பது தமிழகத்தில் தேவை என்பதை அவர் முன்வைக்கிறார். அதனால் அதில் அந்த அரசியலை அரசியலை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம ஏன் பார்க்கணும்? அது ஒரு நல்ல வார்த்தையாக பார்ப்போம். அப்படி அரசியலா என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. பாலிடிக்ஸுங்கிறது ஒரு நல்ல வார்த்தை தான். அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் அது செயல்படும். ஆகையால் அரசியல் என்பது ஒரு நல்ல மாற்றத்திற்கான அரசியலுக்காக கூட அவர் முன் வச்சிருக்கலாம். தமிழகத்தில் அரசியல் என்பது ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது சட்டமன்றமாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும். அரசியல் சொல்றதுல சரிதானே? இல்ல, அரசியல் மாற்றத்திற்கான பார்வை. நீங்க வெறும் அரசியலா அப்படின்ட்டு அந்த வார்த்தையை ஒரு மோசமான வார்த்தை போல நீங்க சித்தரிக்க நினைக்கிறீங்க. அப்படி எடுக்காம அரசியல் மாற்றத்திற்கான ஒரு பார்வையை அவர் முன் வச்சிருக்காரு. மேடையெல்லாம் நனைஞ்சு தண்ணி, மைக்கெல்லாம் ஆஃப் ஆகிற லெவலில் அவ்வளோ பிரச்சனை இருந்தும் கூட மீண்டும் அவர் தொடர்ந்து பேசினார், கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு தலைவர்கள் மழையில் நனைவது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் அது கிடையாது. மழை, அதாவது அங்க அந்த மழை கூட ஒரு பொருட்படுத்தாமல், தலைவர் இல்ல தொண்டர்களையும் சொல்றேன், காங்கிரஸ் தொண்டர்களையும் தாண்டி பொதுமக்கள் அது கூட அவர்களையும் பொருட்படுத்தவில்லை. அவர்களும் ராகுல் காந்தி பேச்சை கேட்கணும்ட்டு பிடிவாதமா நின்னதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நீங்க தலைவர் நினைக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் கொடை கொடுத்தும் வேண்டான்ட்டார் அந்த இடத்துல. நீங்க பார்த்துருப்பீங்க. மது கொள்கையை பொறுத்தவரை மது கொள்கையில் ஒரு சீரிய மாற்றம் தேவை. மக்களிடம் அதை கேட்டு ஒரு பப்ளிக் ஹியரிங் ஒன்று வச்சு அதை மக்களிடம் கேட்டு ஒரு மது கொள்கைக்கான ஒரு பெரிய மாற்றம் வேண்டும், நான் மது விலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அதோட அதற்கு கேரளா கேரளால நம்முடைய ஓமன் சாண்டி அரசாங்கம், காங்கிரஸ் உடைய திரு ஓமன் சாண்டி அரசாங்கம் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்தி வருகிறோம். இப்போ ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கு காங்கிரஸ் ஆட்சி. அதே மாதிரி கர்நாடகத்தில் திரு சித்தராமையா ஏற்கனவே மது கொள்கையை குறித்து தெளிவான பரிசீலனை இந்த மாநிலத்தில் நடத்தப்படும் என்று அறிவிச்சிட்டாரு. அதுபோல காங்கிரஸை சார்ந்த அனைத்து மாநிலங்கள்லையும்
மது கொள்கை என்பது இன்றைக்கு மாற்றப்பட்டு வருகிறது. இன்னைக்கு மக்களுக்கு தீங்கு விளைவிக்குமே, ஆனால் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பேச்சில் உறுதி இருப்பதை எங்களால் காண முடிகிறது. அடுத்த சுற்றில் பேசும் திரு ராமசுப்ரமணியம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காமராஜர் ஆட்சி, இந்த மது, இன்னைக்கு ரெண்டுமே வந்து பெரிய ஒரு பூதாகரமா இன்னைக்கு கிளம்பி எல்லா அரசியல் கட்சியிலையும் வந்து இன்னைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது அதிமுக திமுக தவிர இருந்துச்சு. இன்னைக்கு திமுக தலைவரும் வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்துவோங்கிற ஒரு கருத்து சொல்லி இன்னைக்கு ஒரு பரவரா போயிட்டு இருக்கு. அப்படி பட்சத்தில் நீங்க இந்த மது விலக்கு கொள்கை உங்களையும் வந்து நீங்களும் வந்து உங்களுடைய கட்சி வந்து பூட்டு போடும் போராட்டம், அந்த மாதிரி மதுக்கடைக்கு எதிரான போராட்டம் நடத்திட்டு வர்றீங்க. ஏன் எல்லாரும் மதுவை நோக்கி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த மது பேசினாதான் இன்னைக்கு மக்களிடத்தில் எடுபடும், அப்படி இருந்தால் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியுமான ஒரு சூழ்நிலை இருக்கா இன்னைக்கு தமிழகத்தில்? மது என்கிறது மிக மிக பெரிய பிரச்சனை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது இங்கு நடக்கக்கூடிய அநியாயம் எங்கேயுமே நடப்பதாக தெரியவில்லை. ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தை அதுக்கெல்லாம் கூட மது கொடுப்பது என்பது வயிற்றறிச்சலான சமாச்சாரம். அதேமாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பொண்ணு அது குடிச்சுட்டு தெருவில் உருண்டு பரண்டு நினைவில்லாமல் கடப்பது என்பதெல்லாம், இந்த மாதிரி ஒரு 3 வயசு குழந்தையோ அல்லது ஒரு பள்ளிக்கூடம் போகிற மாணவியோ மது அருந்தினா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் வந்து வெடிக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு கால மது இருக்கிறதோ, இந்த மதுவினால் ஏற்படும் பிரச்சனைகளோ எந்த அரசியல் கட்சிக்குமே தெரியலையா? எந்த அரசியல் தலைவர்களுக்குமே தெரியலையா? கிட்டத்தட்ட மதுக்கடை திறக்கிறதுனால உள்ள பிரச்சனை, நான் வர்றேன், தெருவுக்கு தெரு 3-4 மதுக்கடை. என்ன கேட்டீங்கன்னா பதில் சொல்லுங்க. இல்ல நான் பேசவே இல்லை, நீங்க ஏன் குறுக்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஞானோதயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருங்க இல்ல எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கு. பெண்களும் இப்ப நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் இப்போ நான் ஒரு வருத்தமான சமாச்சாரம்னு சில இடங்களை போகும்பொழுது பெண்களே அந்த மதுவை வாங்கி கொண்டு செல்கின்ற பழக்கம் என்பது ஏற்பட்டு விட்டதுங்கிறது ரொம்ப துயரமான சமாச்சாரம். இது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்பொழுது நிச்சயமாக மதுவிலக்கு என்பது அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு அப்படி ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அது முழுக்களும் மது ஒழிப்பும் மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரையும் கலந்து பேசி அதற்கு ஒரு முடிவெடுப்போங்கிற அது வந்து பேசுறது அது வந்து அரசியல் பேச்சா தான் எனக்கு படுகின்றது. ஆக்கப்பூர்வமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு அது மது எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் பேசும்பொழுது ஐ ஆல்சோ ரன் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி நானும் பேச வேண்டும் என்ற வகையிலே தான் அவர் அதை பேசியிருக்கின்றார். திரு சங்கரதாஸ், அதாவது இன்னைக்கு மது கொள்கையில எல்லா கட்சிகளுமே ஒரு நிலையை நோக்கி போறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றும் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவுது. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? அதாவது இந்திய இளைஞனே கேடுகேடாக கெட்டுப்போ, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இருக்கிற 28 மாநிலங்களை பற்றியோ அந்த யூனியன் பிரதேசம் யாரை கேடு கட்டாலும் கவலை இல்லை. தமிழ்நாட்டில் இதை கையில் தூக்கினா அரசியல் நடத்தணுன்றதுக்காக இதை பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கு வந்து 23 ஆண்டு காலம் வாமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து மூதறிஞர் ராஜாஜிலேருந்து மதுவிலக்கு அமுலில் இருந்தது தமிழ்நாட்டில். தள்ளாத வயதில் வீட்டுக்கு போய் நல்ல கொட்டு மழையில் கருணாநிதி கையை பிடிச்சி கேட்குறாரு, இந்த மதுவிலக்கை ரத்து பண்ணாதீங்க, எதிர்கால தலைமுறையே போயிடுன்னு கேட்டார். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அண்டை மாநிலங்களை சுற்றி மதுவிலக்கு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது, கற்பூர இது நெருப்பு வளையமாக பற்றிக்கிட்டு இருக்குது, இது எரியாத கற்பூரமாக இருக்குது, எந்த நேரத்துலையும் அது எரிஞ்சிடும், அதனால் நானே எரிக்கிறேன்னு திறந்து விட்டார். 71 திறந்து விட்டார். அன்றைக்கு குடிக்க ஆரம்பித்தோன்னா இன்றைக்கி வயசு அவனுக்கு 44 வருஷம். 71க்கு பிறகு திமுக எத்தனை ஆண்டு கால ஆட்சியில் இருந்துச்சு, அதிமுக எத்தனை ஆண்டு கால ஆட்சியில் இருந்துச்சு? ஏன் உங்களுடைய ஆட்சி காலத்துல சரி கருணாநிதி இந்த மாதிரி ஒரு தவற செஞ்சுட்டாரு, ஏன் நம்மளுடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த மதுவிலக்கு ரத்து பண்ணி வரேன் நான் சொல்லுங்க. 77 புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் வந்த பிறகு கடுமையான சட்டம் கொண்டாந்தார். குடிச்சா 4-1A 6 மாதம் உள்ள தூக்கி போட்டார். 10 லிட்டர் விற்றானா 4-1A, 35 லிட்டர் வச்சுருந்து விற்றானாக்கா 4-1I, 1 வருஷம் உள்ள. இதற்கு கிடைத்த பரிசு 80ல் 2 சீட்டு வந்தோம். பாண்டிச்சேரியில் சட்டமன்ற எலெக்ஷன் தோத்தீங்க. ஆமாம், கடுமையான சட்டம். இன்னும் திருக்குன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது பாண்டி ரோட்டில், அந்த முண்டியம்பாக்கம் சுகர்பேட்டில் வந்து ஏறும், அதான் பார்டர். இந்த கல் கடை, சாராய கடை, பிராந்தி கடை, தேட்டர் இருக்கும். இதில் குடிச்சிட்டு இதான் ரோடுனா அந்த பக்கம் வந்து நின்னீங்கன்னா விக்கிரவாண்டி போலீஸ் வந்து பிடிச்சிக்கும். அவ்வளோ கடுமையான சட்டத்தெல்லாம் கொண்டாந்து நான் எனக்கு தாய்மார்கள்லாம் வீட்டுக்கு வரல. அப்போட உங்களுடைய நோக்கம் வந்து மக்கள் மீதான நலனா இல்ல ஆட்சி அதிகாரமா? இல்ல, மக்கள் நலனுக்கு தான். தாய்மார்களுடைய அந்த கண்ணீரை துடைக்கணும்னு தான் மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் கடுமையான சட்டத்தை கொண்டார். வீட்டுக்கு குழந்தை குட்டியோட வந்து 80ல் என் வீட்டுக்காரன் இருந்தாலும் 200 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா கொடுப்பான், மொத்தமாக உள்ள வச்சிங்களேன்னு கதறினாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் பண்ணார்.
அது மட்டும் இல்லை, மிலிட்ரிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே டெல்லிக்கு லெட்டர் போட்டார் மிலிட்ரிக்கு சரக்கு கொடுக்கூடாதுன்னு. அவங்களாம் வந்து நேராக அப்பாயின்மெண்ட் வாங்கி எழுதி, நாங்களாம் மலை பிரதேசத்தில் இருந்தவங்க, எங்கன்னா ஒரு நாளைக்கு குடிப்போம், அதை கெடுத்துட்டீங்கன்னு சொன்ன அப்புறம் அதை மத்திய அரசுக்கு சொல்லி விட்டார். அவ்வளோ கடுமையான சட்டம்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அம்மா வந்த பிற்பாடு 91 முதல் கையெழுத்து கடாமா இருக்க ஒழிச்சாங்க, குடிச்சிட்டு ஓய்வு போகிறாங்கன்னு சொல்லி மாண்புமிகு அம்மா ஒழிச்சாங்க. அப்புறம் இந்த சிண்டிகேட் பேசிட்டு இந்த மேலை நாட்டு மது அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுலேயும் கலப்படம் வந்து அவன் ஓஞ்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இது அரசு இந்த வரலாறு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லா கட்சிகளும் வந்து இன்னைக்கு வந்து மதுவுக்கு எதிரான போராட்டங்களையோ அல்லது ஒரு ஆதரவையோ அல்லது வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை முதல்ல ஆரம்பிச்சது உங்கள் பதில இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஒரு சிறிய வேளைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. ராகுலின் ஆவேசம் அரசியலா அக்கறையா என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சங்கரதாஸ் தொடருங்களேன். அதாவது எல்லா கட்சிகளும் இந்த சப்ஜெக்டை முதல்ல ஆரம்பிச்சதை தமிழ் மணியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்கு இது பண்ணும், ஒவ்வொரு கட்சியாக பதிப்பட்ட கட்சி எல்லா கட்சின்னு சொல்லிச்சு. இப்போ தேசிய கட்சிகள் ஆரம்பிச்சிட்டு கடைசியாக இவர் போய் சேர்ந்துக்கிட்டு இல்லை, இப்போ எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து மதுவுக்கு எதிரான போராட்டத்தை இல்லை 2008 ஒரு கேள்வி கேட்குறாங்க பாமக சார்பில் வேல்முருகன். அந்த டாஸ்மார்க் பணியாளருக்கு எல்லாம் சம்பளம் அதிகமாக இருக்குது, நீ சம்பளம் கொடுக்க மாட்டேங்க, ரொம்ப நாள் உழைக்கிறாங்க, உயர்த்தி கொடுங்கன்னு. அது சட்டசபையில் குறிப்பு இருக்கு, பேசினார். அதனால அது ஊழியர் மதுவிலக்குக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதுவிலக்கு அமல்படுத்துங்கன்னு கேட்கறது இந்த தமிழகத்தின் பெண்கள் தாலியை இழந்துகிட்டு இருக்காங்க. அந்த பெண்கள் தான் தலைவர்கிட்ட போய் எங்க ஊருக்காரனை வெளியே விடுறாங்க. அந்த பெண்கள் தான் வெளியே விடுறாங்க, ரிலாக்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பெண்கள் வரலாறு தெரியாத பேசுறீங்க, வரலாறு தெரியாத பேசுறீங்க. இது தவறான தான் ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஒரு வரலாறு தெரியாது, வரலாறு தெரியாம பேசாதீங்க. கடையில பூச்சி மருந்து விக்கிறான், என்ட்ரி விக்கிறான், வாங்கி குடிச்சிடறான், குடிக்கிறோம்னா குடிப்பான். கடையில எல்லாம் விக்கிறான், தூக்க மாட்டான். அந்த மாதிரி மதுவிலக்கு அப்படிங்கிறது உண்மையாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது காமராஜர் ஆட்சி. அதற்கு பிறகு அண்ணாவும் அதில் வந்து தெளிவாக இருந்தார். நாங்கள் கொண்டு மதுவிலக்கு என்பது தொடர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார். இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சுவர் ஆக்கினது திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னது போல அங்கெல்லாம் எரியறது, இங்க ஒண்டி எரியாத வச்சிருக்கேன், இங்கேயே எரியிட்டு நல்லா அப்படின்னு கலைப்பு விட்டது அவர். அவரெல்லாம் பேசலாம், அவர் பேசுற ஒன்று பாருங்க, இவங்களுக்கு அவங்களோட கட்சியோட ஒரு அலையன்ஸோட இங்க ஏதோ பேசிட்டு அப்படிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவர் வந்து திறந்து விட்ட மது, அத திறந்து விட்ட மதுவை, ஒரு நிமிஷம் சார், அவர் திறந்து விட்ட மதுவை அவரே இன்னைக்கு விலக்கு கேட்கிற நிலைமைக்கு அவரே தள்ளப்பட்டிருக்காரு. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு பெண் அதுவும் தலைமை வைத்திருக்கிறவங்களுக்கு பெண்களோட பிரச்சனை தெரியாதா? இன்னைக்கு மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு தெருக்கல்ல பாதிக்கப்பட்டு நலிவடைந்து ஒண்ணுமே இல்லாம நோய் நொடியினால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கண்ணுல தெரியலையா? தலைவர் என்ன சொன்னாரு? பூரண மதுவிலக்கு என்று சொன்னாரா? இவருடைய தலைவர் பூரண எல்லாரையும் கேட்டு ஏதோ புதுசா ஒரு மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த என்ன அர்த்தம்? சும்மா இதெல்லாம் வெறும் பேச்சு, மேடை பேச்சு. கேட்டுட்டீங்களா? இருங்க பதில் சொல்றேன். கேட்டுட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. நாட்டத்தில் கொள்ளாரடி, அதாவது நாளில் வரப்போற. சரி, ஓகே சார், இருங்க. அதாவது எங்க தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று அவர் தெளிவா சொல்லி இருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூறியது அதே அர்த்தத்தில் தான். அது மட்டும் கிடையாது, மது கொள்கை என்பது ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட வேண்டும். மது விலக்கு, அதாவது நீங்க ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லாதீங்க. நீங்க இன்டர்பிரேஷன் கொடுப்பீங்களா? எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் புதிய மது கொள்கையா மது விலக்கா? மது புதிய மது கொள்கைங்கிறது மது விலக்கு தான் புதிய மது கொள்கை. அது நேரடியா சொல்லுங்க. புரியாத ஒரு பாஷையில மது கொள்கைனா நாங்க மது விலக்கு எடுத்துறோம், மதுவுக்கு ஆதரவு எல்லாரும் பேசினா நான் ஏன் பதில் சொல்றேன். அதாவது கேரளாவை பாருங்க,
மது இல்ல நீங்க அம்மா கேரளா சொல்லிட்டீங்க, கர்நாடகா சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டுல நான் சொல்ல வந்ததை கேட்க தயாரா இருந்தா நான் விளக்க தயார். கேரளாவுல பூரண மதுவிலக்கு என்பது உடனே அமல்படுத்த முடியல, படிப்படியாக கொண்டு வராங்க. அதை தான் அவர் குறிப்பிட்டார். அதே விஷயத்தை இங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்து இல்ல இப்படி கேரளா எங்களுடைய மது கொள்கை என்பது அதுதான் மக்கள் மத்தியில் பூரண மது கொள்கையை படிப்படியாக அமல்படுத்த அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்க வேண்டும். நீங்க உங்களுடைய பக்கத்து மாநிலமான கேரளாவுல எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மது கொள்கை இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி நாங்க தமிழகத்துல அமல்படுத்த போறோம்ங்கற ஒரு செய்தியை ஏன் அவர் சொல்லல? அவர் சொல்றாரு. இன்னொரு ஒரு நிமிஷம். ஆமா, நாங்க விளக்கம் மத்திய அரசு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மது கொள்கை வந்து நீங்க 10 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்திருக்கீங்க. கூட்டணி ஆட்சி 10 ஆண்டு காலம் கூட்டணி ஆட்சி. எந்த திட்டத்தையும் நீங்க நிறைவேற்றலையா? ஓராண்டு காலம் ஆட்சியில இருக்காங்க மத்தியில. ஓராண்டு காலத்துல அவங்க நினைச்சிருந்தா இவ்வளவு மது கொள்கை மது விலக்க அமல்படுத்துன்னு இவ்வளவு போராடுற பிஜேபி, ஐயோ பாவம், அரசியலே பண்ணாதவங்க, அவங்க இந்நேரம் அமல்படுத்திருக்கலாம்ல இந்தியா முழுக்க. இன்னைக்கு நாங்க ஆட்சியில் இல்லாத கட்சினாலும் மது கொள்கையை பத்தி பேசலாம். உங்களுக்கு அந்த அருகதையே கிடையாது. ஒரு நிமிஷம் மேடம், ராகுலினுடைய ஆவேசமான பேச்சு அரசியலா அக்கறையா அப்படிங்கறத நீங்க கேட்ட கேள்வியை, அதாவது நம்ம மது கொள்கையை பற்றி குறிப்பா அவர் பேசின பல பேச்சுகள்ல நம்ம வந்து 3 விஷயம் பேசியிருக்காரு. அதாவது காமராஜர் ஆட்சி எல்லாருமே அவங்க சொன்னாங்க அந்த மது கொள்கையை சொல்லி பேசுறாங்க. அற்புதமான மது ராகுலின் ஆவேசமான பேச்சு கடைபிடிக்க முடியல. இது அரசியலா அக்கறையா அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப தமிழகத்துல நான் கொஞ்சம் ஒரு 8-9 மாசத்துல தேர்தல் வரப்போகிறது. இது வந்து அரசியலுக்காக அக்கறையாக பேசப்படுகிற ஆவேசமான பேச்சு தான் இது. அதாவது எல்லா கட்சிகளுமே இப்ப ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்கறை இருங்க, நாங்க 5 வருஷம், நாங்க 5 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய பிரதான நீங்களா மட்டும் ரொம்ப தேவதைகள், அப்படியே நீங்க வந்து மக்களுக்காக மதுவிலக்கு கொள்கை மதுவிலக்கு கொள்கைன்னு சொல்றாங்களே ஒழிய, நாங்க பேசிட்டாரு, அறிவிச்சிட்டாரு, அங்க அறிவிச்சிட்டாங்க, இங்க அறிவிச்சிட்டாங்க, நாங்க இது என்ன நாங்க ஆள்ற மாநிலத்தை தான் அறிவிக்க முடியும். மேடம், இங்க தமிழ்நாட்டுல அறிவிக்க முடியுமா? நீங்க அதிகாரம் எங்க கையில இருக்கு. ஒரு அம்மா ஒரு அவர் வந்து பேசி முடிக்கட்டும். டிஸ்கஷன் நடக்காது. பேசும்போது இல்ல விஷயம் சார் பேசிமுல சார் இவங்க குறுக்கிடுறாங்க. இவங்களே பேசிட்டு என்ன சார்? அப்ப எனக்கு பேச இல்ல எவ்வளவு நேரம் பேசுறாங்க எடுத்துங்க. இவங்களே பேசிட்டு இருப்பாங்க. தமிழகத்துல வேற எதுவும் பேசுறதுக்கோ அல்லது அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. குறிப்பிட்ட காலங்களில் மீடியா இவைகள் மூலமாக சிறு குழந்தைகள், திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர், திருச்சி, இது போன்ற இடங்கள் எல்லாம் இந்த குடியினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பாதிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கருத்துக்கள், அது பாமகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு கொள்கையை நான் தங்களுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறோம்னுங்கிறாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த கட்சிகள் இதுவரை ஆட்சி சுகத்தை அனுபவித்தவர்களாக இருந்தாலும் சரி, மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேசுவதற்கு தார்மீகமான உரிமையெல்லாம் இல்லை. இது அக்கறையா அப்படின்னா இல்லை, இது அரசியல். வரக்கூடிய 2016ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அரசியலாகத்தான் இதை பேசுகிறார். இப்போ எல்லா அரசியல்வாதிகளுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவேசமாக பேசுறது கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆவேசமாக பேசி கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் இதை பேசுவாங்க. மக்கள் மீது அக்கறையாக இருப்பது. இதே ராகுல் காந்தி பேசினார், நான் மது கொள்கையை நாங்கள் விரும்புகிறோம், அவர் பேசியதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் மது கொள்கை மக்களுக்கு ஏற்றாற்போல் வைக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, இதை ஏன் கடந்த 4 ஆண்டுகளாக அல்லது கடந்த 10 ஆண்டுகளாக அல்லது நீங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த அக்கறை வரவில்லை? இது உண்மையிலேயே மக்கள் மீது நீங்கள் அக்கறையாக பேசுகிறீர்களா? இல்லை. அரசியலுக்காக வரக்கூடிய தேர்தலை நீங்கள் முன்னிறுத்தி நீங்கள் எங்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள். ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அது தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இதுவரை அது எந்த கட்சியாக தார்மீகமாக முறையில் எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை. இதுவரை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் மது கொள்கையை நிறைவேற்றுவோம் என்றுதான் சொல்லியிருக்கிறீர்களே ஒழிய என்ன கொள்கை என்று யாராவது சொல்லியிருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் மேடம், நீங்க மது கொள்கையை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார், ஒரே கையெழுத்தில் நான் கையெழுத்து
வருவேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். மதுவிலக்கை கொண்டு வாருங்கள், மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், வருவதுதான் இந்திய ஜனநாயக, அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. ஒரு நிமிஷம் சார். ஆனால் அதற்கான மாற்று திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அதை சொல்லுங்கள். மதுவிலக்கை கொண்டு வருகிறோம், நாங்கள் அறிவித்து விட்டோம், கொண்டு வருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால். ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் சேருங்கிறீங்க. என்ன மாற்றுக் கொள்கை? சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மதுவினால் மது கடைகளில் மது ஆலைகளில் ஏறக்குறைய 1 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று திட்டம் நீங்கள் அறிவிக்க வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மது சேல்ஸ் பண்ற சேல்ஸ்மென் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே மாற்று ஏற்பாடுங்கிறது தேவை. நான் இப்ப சட்டமன்றத்தை இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். நீங்க மதுவிலக்கை அமல்படுத்தினால் மத்தியிலிருந்து அதற்குண்டான நிதிகள் உங்களுக்கு காம்பன்சேஷனா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கோ அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு விஷயத்தை எடுத்து முன்னிறுத்தி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க என்னதான் பேசினாலும் அதை செயல்பாட்டு கொண்டு வருவதுங்கிறது ஒரு நடக்காத காரியம். ஆனால் ஒரு தலைவர் பேசும் பொழுது நீங்க திரும்ப அதே கருத்தை சொல்ல வர்றீங்க. கிடையாது, நீங்க சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். மது கொள்கை மாற்றம் என்பது இதுதான். அதாவது நீங்க மதுவிலக்கை அமல்படுத்தினால் உடனடியாக அதற்குண்டான காம்பன்சேட்டரி ஃபண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட் இது. இவங்களுக்கு அந்த கருத்தை சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் சார். அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு அதற்குண்டான நிகரான ஆதாரங்கள் வழிவகை செய்யப்படும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அறிவித்திருந்தாங்க. அதை கையில் எடுத்திருந்தால் அறிவிப்பு தான் எல்லாமே பண்றீங்களா? இல்ல அது ஸ்டேட் லிஸ்ட் இல்ல, ஸ்டேட் லிஸ்ட் இல்ல. ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு ராகுல். பாத்தீங்கன்னா அதாவது விவசாயிகளுடைய சக்தியை மத்திய அரசு உணரவில்லை. இந்த நிலநடுப்பு சட்டத்தில் குறிப்பா அவர் சொல்லிட்டு நாடு முழுவதும் அதெல்லாம் ஒண்ணு பெருசா பேசல. இன்னும் அவர் ஒரு மெச்சூரிட்டி இருப்பதாக எனக்கு தெரியல. ஆமா, அவருக்கு இன்னும் ஒரு டயப்பர் சைல்ட் அப்படின்னு அவரை பத்தி பேசும்போது தரம் தாழ்ந்து பேசாதீங்க. ஆகவே நான் சொல்லலைங்க, பத்திரிகையில வந்த செய்தியை நான் சொல்றேன். நீங்க தயவு செய்து இந்து பத்திரிகை பாருங்க, மத்த எல்லாம் பாருங்க. இதே வார்த்தை டயப்பர் சைல்ட் அப்படின்னு சொல்ல, குழந்தை டயப்பர் போட்டுன குழந்தை அப்படின்னு தான் தமிழ்நாடு ஜெயலலிதா மேல சொன்னீங்கன்னா ஒரு வழக்கு தான் போடுறாங்க. உங்களுக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தியா அதனால பொறுமையா இருக்கும். நீங்க இருங்க. அத நீங்களே பேசுறீங்க. நீங்க இப்ப கொஞ்சம் இருங்க. தொடர்ந்து பேச ஒரு சிறுலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுலினுடைய ஆவேசம் அரசியலா அக்கறையா என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராமசுப்ரமணியன் தொடருங்களா. ஏன்னா விவசாயினுடைய சக்தி மத்திய அரசு உணரலங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சார். அவர் ரொம்ப ஏதோ பேசுவார், அதுக்கப்புறம் என்னவோ பண்ணுவார், அதெல்லாம் யாருக்குமே புரியாது. ஒரு பெரிய புதிரான ஒரு மனிதர் அவர். அதான் ராஜாம்பாள், இதே திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த ராஜாம்பாள். இது பத்திரிகையாளர் நானா கற்பனை பண்ணி சொல்ல. அந்த அம்மாட்ட போய் பார்த்து கைசே கர்த்தே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக விசாரிச்சார். எப்போ 2009. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஏழை, நான் ஒரு குடிசை பகுதியில் இருக்கேன், எனக்கு அந்த குடிசைக்கு இருக்க ஒரு பட்டா வாங்கிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாங்க, எல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னார். அவ்வளோதான் போனாண்டின்னு 2009. இப்போ 2015 15 பேசுறார். இத்தனை நாள் என்ன நடந்தது? அந்த அம்மா ராஜாம்பாள் இன்னைக்கு அதே குடிசையில உட்காந்துருக்காங்க. ஒரு விஷயம் அது உங்களுக்கு தெரியுமல்ல, பட்டா கொடுக்க வேண்டியது பட்டா கொடுக்க வேண்டிய மாநில அரசு தெரியுமல்ல, அப்புறம் ஏன் நீங்க உறுதிமொழி கொடுக்குறீங்க? நான் அவர் தொடரமா விவாதம் ஆரோக்கிய போறதுக்கு ஒத்துழைக்கணும். ஆரோக்கியமா சொல்லுங்க. கண்டிப்பா கேட்கிறேன். ராஜாம்பாள் அவங்கள பத்தி பேசின போது மத்தியில மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில இவங்களுடைய காங்கிரசும் டிஎம்கே இருக்கக்கூடிய ஆட்சி தான். ஆக அந்த சமயத்தில் பட்டா கொடுக்கறதுல யாருடைய பிரச்சனை? எது? இவரோட பிரச்சனை. அதை செய்யலை. சரி, அதுதான் இருக்கேன்னா ஏதாவது இது மாதிரி ஏதோ பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு உதாரணம். இது தமிழ்நாட்டில் நடந்த கதை. அடுத்தது இந்த கலாவதின்னு ஒரு அம்மா,
அவங்க 2008 அவங்க வீட்டில் போய் இருந்தது துணுண்டு கஞ்சி இருந்தது, அவங்க அதையும் வாங்கி இவர் குடிச்சுட்டு நீ என்னமா பண்றீங்க, கஷ்டப்படுறீங்களா, நான் உதவி செய்யறேன். ஆனால் அந்த கலாவதி என்னாச்சுன்னா அவங்க அதே நிலைமையில தான் இருக்காங்க. மூணாவதாக வேடிக்கையான சமாச்சாரம் இல்லை, ரொம்ப சீரியஸான சமாச்சாரம். 2013 அங்க எங்க போறாங்கன்னா மத்திய பிரதேசத்துல லலிதா பாய்னு ஒரு அம்மா, அது இது மாதிரி இந்த திருச்சி மீட்டிங் மாதிரி நின்று பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அதை பாதியில் நிறுத்திவிட்டு ஓட்டமா ஓடி அங்கே ஒரு பக்கத்தாப்பில் ஒரு ட்ரைபல் ஃபேமிலி, அவங்கள்ட்ட போய் அதில் லலிதா பாய்னு ஒரு அம்மா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு எல்லா விதமான உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடிச்சார். அந்த அம்மா இன்றைக்கி அதே கஷ்டத்தில் இருக்காங்க. ஆகவே இந்த நல்ல வேளை எனக்கு என்ன சந்தோஷம்னா திருச்சியில் மழை வந்தது, இல்லைன்னா அந்த மேட்டையில் பேசிகிட்டே இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணாருன்னா அந்த மேடையில பேச்ச பாதியில் திடீர்னு நிறுத்திட்டு அங்க தெருவில் யாராவது ஒரு வயசான அம்மா அல்ல ஏழை யாராவது அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எப்படிமா இருக்கீங்க, நான் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன்னா, கவலையப்படாதீர்கள், உங்க வீட்டை தேனும் பாலும் பொழியும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பேசிட்டு வந்துடுவாங்க. ஆகவே இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பேச்சு ஒன்னு அர்த்தம் அல்ல பேச்சு. எந்த ஏழை பெண்மணியும் கஷ்டப்படக்கூடாது ராகுல் காந்தியோட நோக்கமாக இருக்கிறது. அத விமர்சனம் பண்றீங்க. அவங்க வீட்ல போய் கஞ்சி வாங்கி குடிச்சத நீங்க எல்லாம் குடிக்க மாட்டீங்க. அவங்க வீட்ல ரொம்ப பெரிய அதையே வாங்கி குடிக்கிறாரு. அவர் ஏழை மக்கள்கிட்ட கஞ்சி வாங்கி குடிக்கக்கூடிய தன்மை பெற்றவர் என்பது புரிஞ்சுக்கங்க. முதல்ல பீஸ் ரொட்டி இருந்தா அது ரெண்டுமே காலி. இவரால பட்டி ஒரு கஞ்சியை கொடுத்தா கூட குடிக்கிற இடத்துல ராகுல் காந்தி இருக்காரு, மோடி இருக்காரு. மோடி என்பவர் இன்றைக்கு பெரிய 50 கோடி ரூபாய் சூட்டை போட்டு நடக்கிற ஆளு. அவர் போட்ட சூட்டு 6.5 கோடிக்கு வித்திருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மோடி என்பவர் இந்திரா காந்தி பீரியட் 60 லட்சம் நான் பேசும்போது இந்திரா காந்தி பீரியட் என்ன 10 லட்சம் ரூபாய் கோட்டை போட்டுக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தி பாரம்பரியமாக வந்த குடும்பத்தில் இருந்தாலும் கூட கூழையும் கொடுத்தால் வாங்கி குடிக்கிற தலைவரா இருக்காரு திரு சங்கரதாஸ். அதாவது ராகுல் இன்னொரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு கோபமாவே ஆவேசமா சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என்ற ஒரு அதிமுகவை தாக்கியிருப்பதன் மூலமாக திமுகவை நோக்கி நெருங்குற மாதிரி தெரியுது. உங்களுடைய பார்வையில், அதிமுகவுடைய பார்வையில் முதல்ல சொல்லிட்டாங்களே, திமுகவும் நாங்கள் வந்து ரெட்டக்குழல் துப்பாக்கின்னு சொல்லியிருக்காரு இளங்கோவன். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரெட்டக்குழல் நாயனமா தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இவர் சொல்லி கொடுக்கறது தான் அவர் அங்க பேசிட்டு அதுதான் நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முத காட்டு ஒப்பந்தம்னு கொண்டாந்தாங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டெரிஃப். அன்னைக்கே நாடு குட்டிச்சேவராச்சு. அன்னைக்கே அம்மா அன்னைக்கே எழுத்தாங்க 91-94 நரசிம்மராவ் ஆட்சியிலே. அடுத்தது இவர் போனாரு முரசொலி மாறன், அவர் ஒரு 700 பொருளை WTOவில் கையெழுத்து போட்டு உள்ள கொண்டாந்தார், நாட்டை குட்டி சேவராக்குனாரு. அதுக்கு வந்து சிதம்பரம் போனார், அவர் ஒரு 700 பொருள் 1400 பொருள் அந்நிய பொருள்லாம் உள்ள வந்து இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸு நாசமாயி அது புனரமைக்க முடியாத கொடாக்கா கொனிக்கா பியூஜி மாநிலம் எப்படி சைன் பண்ண மத்திய பொதுத்துறை நிறுவனம் எல்லாம் வந்து உள்ள போந்துச்சு. இந்த நாட்டை குட்டிச்சவராக 4% விவசாய உற்பத்தியா சிதம்பரம் 2% விவசாய உற்பத்தி ஆச்சு. முடிக்கட்டுமா? ஒரே சப்ஜெக்ட்ல 1 மணி நேரம் விவாதம் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. 4% விவசாய உற்பத்தி 2% ஆச்சு. இருக்கிற 50 லட்சம் டன் உணவை வெளிநாட்டுக்கு எல்லாம் பட்டினியா கிடக்குறான். பட்டினி சாவு நடக்குது நார்த் இந்தியாவெல்லாம். 50 லட்சம் டன் உணவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியாச்சு. என்ன பயிர் சிதம்பரம் பூவு சொன்னாரு. உணவு உற்பத்தியா போச்சு. நாட்டுல உணவு உற்பத்தி கிடையாது. காங்கிரஸ் வந்தா போறதா நாட்டுல பட்டினி சாவு. உணவு உற்பத்தி இருக்கிற உணவை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல இது தமிழ்நாட்டுல தான் நீங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க. போன வாரம் நான் பத்திரிகையில போட்டேன், தென் மாநிலத்துல தமிழகம் முதல் இடத்துல இருக்குது. அந்நிய செலவாணி ஈட்டிக்கத்துல தமிழகம் முதல் இடத்துல இருக்கிறது. போன வாரம் நான் பத்திரிகையில போட்டுக்கிறேன். அதாவது எங்க அண்ணன் காளிமுத்து அன்னைக்கே சொன்னார், சர்மதர்மா இனிக்காது, கருகி பூ மலராது, மாடி மாடி மகிழி வாசித்தாலும் செத்த பாம்பு பொழைக்காது. அப்படியா? கழுது கட்டி போவது இல்ல, கரையான அரிசி இரும்பு கிடப்போவது இல்ல. அதாவது வேலை வாய்ப்பு விஷயத்தை பத்தி பேசுறாரு. அதாவது 3ல் 1 பங்குல வந்து வேலை இல்ல. இருங்க சார். அதாவது
அதாவது வேலைவாய்ப்பு உத்தரவாதம் பற்றி பேசுகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இது வெறும் மேம்போக்கான ஒரு பேச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாமா? வேலைவாய்ப்பு விஷயத்தையும் சொல்லிருக்காரு அவர். ஏன்னா 3ல வந்து ஒருத்தர் வந்து வேலையில இருக்கிறாங்க. அப்புறம் என்னதான் மேடம், அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய வருகையோ அல்லது அவரோட ஆவேசமான பேச்சு இங்கே வந்து அதை பேசுகின்ற பொழுது வேலைவாய்ப்பை பற்றி கூறுகிறார். அதை மேடம் வந்து அக்கறை அப்படிங்கிறாங்க. அரசியல்னு நல்ல வார்த்தை தான், அதை அரசியலாகவும் தான் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் ராகுல் அவருடைய கட்சியை எழுச்சிப்படுத்துவதற்காக தான் வந்திருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் அது அதனுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். அப்படி பேசுகின்ற பொழுது எதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற போது வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியாவை நீங்கள் ரொம்ப காலம் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. இந்தியாவினுடைய பல மாநிலங்களை நீங்கள் ஆட்சி செய்திருக்கிறீர்கள். நீங்கள் மது ஒழிப்பு கொள்கையை பற்றி நீங்கள் அக்கறையாக பேசுகிறீங்க, சந்தோஷம். இந்த மது ஒழிப்பு கொள்கையை பற்றி பேசுவதற்கு பதிலாக தொழில்துறையையோ அல்லது கல்வி நிலையங்களையோ விவசாயத்தையோ வளர்த்துவதற்கு, கல்விக்கு, விவசாயம், தொழிலுக்கு நீங்கள் நிறைய அக்கறை எடுத்து சில திட்டங்களை தீட்டுகின்ற பொழுது வேலை வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் கிடைக்கும். நீங்கள் சாதாரண விவசாயத்தில் வேலை இல்லாமல் இருக்கலாம், அதற்கு உங்களுடைய கொள்கை. நீங்கள் நிறைய கல்வி நிறுவனங்களை நிறுவி அதற்கான மானியங்களையோ அல்லது சிறந்த கல்வி அளிப்பதற்கான எந்த திட்டங்களையும் அது காங்கிரஸாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுவரையும் கொண்டு வரல. அப்படி நீங்க கொண்டு வந்திருந்தால் இருங்க மேடம், இருங்க மேடம், இருக்கட்டுங்க. ஏங்க உங்க ஆட்சி எல்லா மேடம் நீங்க எல்லா இருக்கட்டுங்க. நீங்க அந்த திட்டத்தை கொண்டு நீங்க செயல்படுத்துகிறீர்களா? சிறப்பாக செயல்படுத்துகிறீர்களா? நீங்க இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விவசாயத்தில் எங்களுடைய கேட்கிறோம் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் தார்மீகமாக விவசாயிகளுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கிறோம். பிஜேபியிடம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இது வேலை வாய்ப்பு வந்து ஒரு 3 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குது. அது யாரு காரணம்? இதுக்கு காங்கிரசும் காரணம். அதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன், இதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு சும்மா சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லை, அது அரசியலா தான் நாங்கள் கருதுவோம். ஏன்னா அதற்கு திட்டங்களை வகுங்கள். அதற்கு நாங்கள் என்ன சொல்றோம், டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக தொடங்குகின்ற பொழுது இந்த மது ஒழிப்பு கொள்கையை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் ஒன்றை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், மதுவிலக்கை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கள். ஒரு வேலைக்கு ஏன் குடிச்சுக்கிட்டு இருக்கான், காலையில் 4 மணிக்கு 6 மணிக்கு 10 மணிக்கு ஏன் சார் குடிக்கிறான்? இருங்க இருக்கட்டும் மேடம், ஆனா வேலை இருக்கட்டுங்க, எல்லாரும் குடிக்கிறதுலாம் இல்ல, ஆனால் வேலையில குடிக்கிறான். பேசாதீங்க இருங்க மேடம், நீங்க என்ன பேசிட்டே இருக்கீங்க? அப்ப நான் என்ன சொல்றதே இல்லையா? வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க. வேலை செய்யறவன் 10 மணிக்கு போய் சாராயம் குடிப்பானா? குடிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? வேலைக்கு போவான். அப்ப இங்க இதனுடைய இந்த குடிக்கு அதிகமான பழக்கம் காரணம் கடந்த 10 ஆண்டுகள்னு சொல்றாங்க. இந்த 10 ஆண்டுகளில் குடிக்கு அதிகமான பிரச்சனை குடிக்கிறதுக்கு அதிகமா மக்கள் உருவாகிறது காரணம் வந்து உண்மையிலே சொல்றேன், வேலை வாய்ப்பு இன்மை. அப்ப வேலை வாய்ப்பு இன்மையை நீங்கள் அக்கறையாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கல்வி தரங்களை, கல்வி நிலையங்களினுடைய வளர்ச்சிகளை நீங்கள் உருவாக்குங்கள். விவசாயிகளினுடைய நிலையை நீங்கள் உயர்த்த வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறியலுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. ராகுலின் ஆவேசம் அரசியலா அக்கறையா என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஆரோக்கியம், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற பொழுது விவசாயிகள் மீது இப்போது உள்ள ஆட்சிக்கு வந்து நிலஎடுப்பு சட்டம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்றார் விவசாயிகளுக்கு ஆதரவாக. ரைட். இப்ப நிலஎடுப்பு சட்டத்தை பொறுத்தளவுல வந்து ஒரு சில உங்களுடைய கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா இந்த நிலஎடுப்பு சட்டத்தில் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க? அதாவது அவசரம், இந்த இதுல அவசரம் காட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தளவு, இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தளவு, டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை பொறுத்தளவில் யாராவது நல்லது செய்தால் அதை நாங்கள் பாராட்ட தகுதியாக இருக்கிறோம். அது இதுல வந்து அரசியல் ஆச்சரியங்கள்லாம் இல்லை எங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து மக்கள் விரோதமாகவோ அல்லது மக்கள் விரோதம் என்பதை விட மக்களுக்கு இது பிடிக்கவில்லை, தற்போதைய சூழலில் இது வந்து சாத்தியக்கூறுகள் அல்ல அப்படிங்கிறதை நினைக்கின்ற பொழுது நாங்கள் அது அக்கறையாக மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை
என்பதற்காக அது இப்போதைக்கு தவிர்ப்பது அல்லது இது சிறந்த மாற்றங்களோடு கொண்டு வருவதுதான் நல்லது, அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பிஜேபியிடம் வலியுறுத்தி இருக்கிறார். திரு சங்கரதாஸ், அதாவது வந்து ராகுல் நாங்க வந்தா காமராஜருடைய பொற்கால ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. அப்ப பொற்கால ஆட்சி அதிமுக ஆட்சி அல்லன்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? இல்ல அவங்க சட்டசபையிலேயே காமராஜர் ஆட்சியை கருணாநிதி நடத்துகிறாருன்னு பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருக்காரு, சட்டசபையிலே பேசுகிறாரு. இளங்கோவன் வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவான்னாரு. அதுக்கு போய் அப்போதைய முதலமைச்சர் பதில் சொன்னார். எங்கள் டிடிகே தியான மண்டபம் ஒன்றில் போய் பதில் சொல்கிறாரு, நான் அண்ணான்னு ஒரு புள்ளியை நினச்சின்னு மூச்சை அடைச்சிங்கிறேன். மூச்சை அடங்கன்னா முன்னோர்கள்லாம் தருவாங்க, எல்லாம் நம்ம பூஜையில் வந்து நிற்பாங்க. நீ ஒன்றா காமராஜர் என்ற புள்ளியை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு இளங்கோவனுக்கு பதில் சொன்னார். அப்போ இவர் காமராஜர் ஆட்சியை நடத்துகிறாருன்னு உள்ளே பேசுகிறாரு பீட்டர் அல்போன்ஸ். அவர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவான்னார். உடனே அதுக்கு பதில் சொல்கிறார், காமராஜர் ஆட்சியா விருதுநகருக்கா நாகர்கோவிலுக்கான்னார். ஒரு ஆட்சின்னா தமிழ்நாட்டுக்கு தானே கிண்டல் பண்ணார். காமராஜர் ஆட்சின்னா அது விருதுநகருக்கா நாகர்கோவிலுக்கான்னு அப்போ பதில் சொன்னார். அந்த காமராஜர் ஆட்சி தான் இப்போ கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இல்ல திரும்ப திரும்ப வந்து எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றாங்களா? அப்படி இருக்கிற இன்னைக்கு இரண்டு திராவிட கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47-48 வருஷமா வந்து காமராஜர் ஆட்சி கொண்டு வர முடியலையா, இல்ல கொடுக்க முடியலையா? காமராஜர் ஆட்சி இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்துட்டு அதிமுக திமுகவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. என்ன காரணம்? அது அவங்க 1967 முயற்சி பண்ணிக்கிறாங்க, பெரும் முயற்சி பண்ணி. இன்னைக்கு பாருங்க, அவர் இந்தியா ஃபுல்லாக முயற்சி பண்ணி 44 சீட்டு தான் வந்திருக்குது காங்கிரஸுக்கு. அவர் இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாட்டில் 37 சீட்டு ஒரே மாநிலத்தில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்தியா ஃபுல்லாக அவர் போய் முயற்சி பண்ணி இப்போ சொன்ன மாதிரி வீடு வீடாக போனார், ஏழைகளை பார்த்தாரு. 44 சீட்டு தான் பெரும் முயற்சி செஞ்சு காங்கிரஸ் வளர்ந்துருக்கு. தமிழகத்தில் வந்து மீண்டும் காமராஜருடைய ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்றாங்க. உண்மையிலேயே தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி என்பது சாத்தியமா? சுருக்கமா சொல்லுங்க. இனிமே காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் சாத்தியமே இல்லை சார். அது ஏதாவது வெறும் கற்பனைகள். எல்லாருக்கும் கற்பனை பண்றதுக்கு உரிமை உண்டு. அது மாதிரி இவங்க பேசுவதற்கு உரிமை உண்டு, கற்பனையாக இருப்பேன்னு கனவு காண்பதற்கு உரிமை உண்டு. அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதுனோ கிடையாது. அது காங்கிரஸ் என்பது போன கட்சி, அது இனிமே திரும்பி வரும். இப்ப எதுக்காக இவர் வந்திருக்கிற அரசியலான்னு கேட்டீங்கன்னா, தொண்டர்கள் முழுக்களும் தமாகல தான் இருக்காங்க. இங்கே தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றவர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்கு அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவதாக இவர் வந்து வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறார். வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமையோ அல்லது எந்த உரிமையுமே காங்கிரஸுக்கு கிடையாது. இன்றைக்கி இப்போ சமீபத்தில் சோஷியோ எக்கனாமிக் சர்வே அது வந்தது, அந்த ரிசல்ட். அதில் என்ன சொல்லுங்கன்னா, கிராமப்புறங்களில் 3.5% மக்கள் தான் கிராஜுவேட்ஸாக இருக்கின்றார்கள் அப்படின்னு. அப்போ எவ்வளோ தூரம் இவங்களை ஆட்சி செய்த 60 வருஷத்தில் 3.5% தான் அந்த மாதிரி கிராஜுவேட்டாக இருக்காங்க. வேலைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ராமசுப்ரமணியம் சார், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல சார். உங்களோட உட்கார்ந்து பேசினா வேஸ்டா போறது எனக்கு என்னோட டைம். வேலை வாய்ப்பை பத்தி பேசும்போது ஒன்றும் வேலை வாய்ப்பை பத்தி அவங்க வந்து அது அன்எம்ப்ளாயபிலிட்டி. ஆமா, அன்எம்ப்ளாயபிலிட்டிங்கிற ரொம்ப அதிகமாக இவங்களுடைய ஆட்சி. சும்மா ஏதோ பண்றேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு 10% கிராஜுவேட்ஸ் தான் எம்ப்ளாயபிளா இருக்காங்க. இதெல்லாம் பத்தி இவருக்கு தெரியாதா? அப்புறம் வந்து பெரிய இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் 25%க்கு மேலே இல்லை, பிரயோஜனமே இல்லைங்கிறாங்க. இது ராகுல் காந்திக்கு தெரியாதா? அதே மாதிரி இந்தியா வந்து முதல் நிலைமைக்கு வரணும் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பெரும் கூட்டத்தை கொண்டு உட்காந்து வச்சுட்டாங்க. கிராஜுவேட்டு அது இதுன்னு போட்டு அது ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறதுனால கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது 2020 உலகத்திற்கே இந்தியா தான் வந்து வேலை வாய்ப்பை தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 4,20,00,000 அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற பல ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எல்லாருக்குமே. அதனால ஸ்கில்டு பீப்புள் இந்தியாவிலேருந்து தான் வரப்போகிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ண, பெருங்கூட்டத்தை உட்காந்து வச்சு அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்கில்ஸையும் இல்லாத, ஒன்றுமே இல்லாமல் நான் அதை பண்ணினேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆகவே வேலை வாய்ப்பை பற்றி பேசுவதற்கு ராகுலுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏழ்மை, கிராமத்து ஏழ்மை அது படு மோசமாக இருக்கின்ற அந்த சர்வே, சோஷியல் எக்கனாமிக் சர்வேயை பற்றி பார்த்தோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில இவருக்கு அக்கறையும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது இதனுடைய முடிவு. திரு சங்கரதாஸ், அதாவது காமராஜர் ஆட்சிங்கிறது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சாத்தியமா? காமராஜராலே கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி முடியாத ஒரு காரியம். இனிமே காமராஜர் ஆட்சியை மீண்டும் இவங்க எங்க கொண்டாடுறது? திரு ஆரோக்கியம், காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் சாத்தியமா? எல்லாருமே காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரொம்ப காலமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கு.
பிரச்சனை என்னன்னா ஒரு 4-5 ட்ரெஸ் மட்டுமே வச்சிருந்த அல்லது ஆயிரங்களுக்கும் குறைவாக வைத்திருந்த 300 படிக்காமல் இருந்தாலும் 300 பேனாக்களுக்கு மேல் சேமித்து வைத்திருந்த ஒரு நேர்மையான எளிமையான காமராஜரை காட்டுங்கள். பிரச்சனை என்னன்னா திட்டங்கள் யாரும் செய்யாமலாம் இல்லை. காமராஜருக்கு பிறகு தமிழகம் வளராமலோ அல்லது ஆட்சிகள் மற்ற கட்சிகள் செய்யாமலோலாம் இல்லை. அவருடைய நேரத்தில் அவர் செய்திருக்கிறார். பிரச்சனையே என்னன்னா காமராஜரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் காமராஜர் எளிமையானவர், நேர்மையானவர். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்களுடைய மீது அக்கறை உடையவர். நேற்று ராகுல் காந்தி பேசும்போது ஆவேசமாக பேசுகின்ற போது எந்த ஆட்சியாளர்களும் மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதில்லை. ஆனால் காமராஜர் கேட்டார். அப்படி காது கொடுத்து கேட்கின்ற எளிமையும் நேர்மையும் உடைய ஒரு காமராஜரை காங்கிரஸால் அடையாளப்படுத்துங்கள். அப்படி அடையாளப்படுத்தினால் ஒருவேளை காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம். அதுவரையும் காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் காங்கிரஸால் கொண்டு வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. எனவே ராகுலினுடைய இந்த பேச்சு அக்கறையாக பேசுவது போல் அரசியல் செய்வதற்காக தற்போது தமிழகத்தில் தன்னுடைய இந்த கட்சியை காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் அதனுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காக அதன் மூலமா உத்வேகம் அடைந்திருக்கிறார் திருமதி விஜயதாரன். இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் இதையெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தமிழகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாம் தமிழகத்தை முழுமையா முடிச்சு கட்டிட்டாங்க. காமராஜர் ஆட்சி காலத்துல ஊழல் என்பது இல்லாத ஒரு அரசாங்கமாக இருந்தது. இன்னைக்கு பாருங்க 24 துறையில ஊழல் பட்டியலை நாங்க ஆளுநரிடம் கொடுத்திருக்கோம். அதற்குண்டான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல இந்த முத்துக்குமாரசாமி தற்கொலை விஷயத்துல பாத்தீங்கன்னா இவங்க பண்ண ஊழல் அப்படியே அம்பலமாச்சு. காமராஜர் ஆட்சியை தான் சொல்றேன். காமராஜம் என்பது ஒரு தத்துவம், ஊழலற்ற ஒரு ஆட்சியின் தத்துவம். ஆனா இன்னைக்கு ஊழல் தலைவிரிச்சு ஆடுகிற ஒரு அரசாங்கம் தான் தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்கு. இங்க எதை தொட்டாலும் ஊழல், எது வாங்கினாலும் ஊழல், சர்டிபிகேட்ல ஊழல், பஸ்ல ஊழல், டிக்கெட் அதிகமாக்கிடுறாங்க, மின்சார கட்டணம் ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு. எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த மக்களுக்கு இலவசமா எதையோ கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க. அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு 1000 ரூபாய் இலவசமா கொடுத்துட்டு மாசம் 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட வைக்கிறாங்க எல்லா விதத்திலையும் மக்களை. அதை மக்கள் உணர வேண்டும் நான் நினைக்கிறேன். காமராஜர் என்பவர் உண்மையை மட்டுமே பேசினார். அரசியலா ராகுலுடைய ஆவேசம் அரசியலா இல்லனா அக்கறையா ஆரோக்கியமான்னு கேட்டிருக்கீங்க. அரசியல் மட்டுமல்ல, அக்கறை மட்டுமல்ல, ஆரோக்கியம் மட்டுமல்ல, அது உண்மை. அவர் உண்மையை கூறியிருக்கிறார். அந்த உண்மையை மக்களிடம் நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிற பாதை என்பது தவறான பாதை. இந்த பாதையிலிருந்து மக்களை அவர்கள் தடம் புரள வைத்திருக்கிறார்கள். 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத காரணத்தாலேயே தமிழகம் என்பது மிகவும் நலிவடைந்த சூழ்நிலை இன்று காணப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பிற இடங்கள்ல போய் நம்மளால வேலை பார்க்க முடியல. நமக்கு பெரிய மொழி பிரச்சனை அதிகமா இருக்கு. உலக அளவிலையோ அல்ல அகில இந்திய அளவிலையோ நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்படியெல்லாம் நிறைய நெருக்கடிகளுக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், மது என்பது ஒழிக்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்பு என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் தொழில் வளர்ச்சி இருங்க சார், தொழில் வளர்ச்சி என்பது மிகவும் மோசமா இருக்கிறது, மிகவும் மோசமா இருக்கு தொழில் வளர்ச்சி. அதே மாதிரி விவசாய இன்னைக்கு ஒரு நிமிஷம் சார், நீங்க பேசும்போது கேட்டல பொறுமையா பேசாம இருங்க. அதாவது இன்றைக்கு நில பரப்பளவு, நெல் வயல் நில பரப்பளவு என்பது மிகவும் குறைந்து விட்டது. விவசாயம் என்பது குன்றி இருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் என்பது மிகவும் கீழே உள்ள மாநிலமாக மாறி இருக்கிறது. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிற ஒரு அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. எல்லா நிலப்பரிப்பு சட்டங்களுக்கு துணை போய் விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு அதிமுக அரசாங்கம் மக்களுக்கு தேவையில்லை என்பதுதான் முன்னிறுத்தப்பட வேண்டும். ஒன்றாக சேர்ந்து அந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் அது இரட்டை குழல் துப்பாக்கி அல்ல, அது 10 குழல் துப்பாக்கியாக இருந்தாலும் மக்கள் அதை ஏந்துவார்கள் என்பதை இவர்கள் நினைவில் கூற வேண்டும். நிறைவு பகுதியில் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் திருச்சியில் நடந்த காமராஜர் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது நிறைய விஷயங்களை பேசினார், ஆக்ரோஷமாகவும் பேசினார். தேர்தல் நெருங்கிவிட்டாலே அனைத்து கட்சிகளும், எல்லா கட்சியிலும், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மக்கள் மீதான கரிசனம் அதிகரித்து விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மது ஒழிப்பு, வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளுடைய பிரச்சனை எல்லா கட்சியிலுமே இன்றைக்கு முன்னெடுத்து போராடி வருகிறார்கள். ராகுலுடைய பேச்சும்
மக்களுடைய பிரச்சனைகள் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் மது ஒழிப்பாக இருக்கட்டும் என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே எமது வேண்டுகோள். அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.